ஆர்பிஐடைய ரெப்போ ரேட்டை ஏற்ற போகிறாங்களாம் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இதை பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டம். அதே மாதிரி எல்னினோ ஃபேக்டர் வந்து அவ்வளோ ஈஸியில் உங்களை விட்டுறாதுங்க, செம்மையாக அடித்து காலி பண்ண பாருங்கன்ற மாதிரியெல்லாம் விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த என்எஸ்சி ஐபிஓ இருக்குல்ல, இந்த என்எஸ்சி ஐபிஓ வந்து 2000 ரூபாய்க்கு வந்துருமாங்க அப்படின்னு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்கிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபினான்ஸ் வித் வீரா. ஃபினான்ஸ் வித் வீரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள், நிகழ்கால கோடீஸ்வரர்கள், போன மாதத்தில் போன ஜென்மத்தில் கோடீஸ்வரர் இருந்த எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் இந்த 3 விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான். இதில் சஜஷனும் அட்வைஸோ கொடுக்க போகிறது இல்லை. அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை, அவர் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரான செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அடுத்த முக்கியமான மேட்ரு, உங்களுக்கு இது வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை, டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸும் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வெரி, பி ஹாப்பி. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு எப்போ கொடுப்பீங்க, எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேவா? சரி, வழக்கம் போல் வந்து நம்ம என்எஸ்சி ஐபிஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்எஸ்சி ஐபிஓவில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் 40 பைசா, 46 பைசா, 80 பைசாவுக்கெல்லாம் அந்த ஷேரை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 80 பைசாவுக்கு என்எஸ்சியோட ஷேரை வாங்கியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐபிஓக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான ப்ராஃபிட்டில் அவங்க இருப்பாங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, இதில் ஷேர் ஹோல்டிங்கில் இருக்கிறவங்க வந்து இந்த ஆஃபர் ஃபார் செல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி ஆஃபர் ஃபார் செல்ல அவங்க வித்துட்டு போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் விற்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய லாபத்தை அடைவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. இப்போது சில பேருக்கு வந்துருக்கூடிய டவுட் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ போட்ட உடனே நண்பர்கள் என்ன வந்து கேட்குறாங்கன்னா, அப்போ 2000 ரூபா வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு அப்படின்னா நான் வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கி வச்சிருக்கேன், அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கி வச்சிருக்கிறதுனால இந்த 2000க்கு மேலே ஐபிஓ பிரைஸ் வருமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நப்பாசை அப்படின்னு சொல்லலாம். நப்பாசை மட்டும் இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அப்படியே கிளவராக செயல்படுற மாதிரி, இல்லைனா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிடுவாங்க. அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஐபிஓ வரும்பொழுது வந்த உடனே தட்டி தூக்குறோம், ஜாக்பாட் அடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த ப்ரைஸுக்கு போமான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி போகாது. அதை விட கம்மியான ப்ரைஸில் அது வந்து ஐபிஓ ப்ரைஸ் பேண்டை கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் லிஸ்ட் ஆன உடனே வந்து அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் இருக்கு இல்லையா, 500 ரூபா 600 ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 10%, 30% இல்லை டபுளாக கூட போகுதுன்னு வச்சுங்க, 1000 ரூபாய் கூட போகுது அப்படின்னு கூட வரலாம். அந்த மாதிரி போகும். ஆனால் இந்த கிரே மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை விட அதிகமாக கோட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அதனால் கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதை பார்த்து நம்ம பகல் கனவு கண்டுக்கிட்டு இது வந்து ஐபிஓக்கு அப்புறம் இதே மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பான விஷயம். ஸோ பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேட்டர் மைண்டில் வச்சுங்க. அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் நீங்கள் போயிட்டு ஸ்டாக்கை வாங்குறதுங்கிறது ரொம்ப 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 ரிஸ்கியான விஷயம். ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஏன்னா நம்மலாம் சாதாரணமான ஆட்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் வாங்கி அதுலேருந்து ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி பல லட்சம் கோடி நமக்கு அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை, அதை கொண்டு போய் போட்டு அவங்க வந்து மல்டிபிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வேற. ஸோ அந்த ரூட்டில் நம்ம போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு இது வருது அப்படின்னா அந்த டைமில் எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஆனால் எக்ஸிட் ஆகாமல் பெரிய அளவில் கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கும்பொழுது ஒன்ஸ் இது வந்து மெயின் போர்டுக்கு வருது, ஐபிஓ வரும்பொழுது இதே ப்ரைஸ் வருமா அப்படின்னு கனவு காண்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் எனக்கு தோணலை. அதனால 2000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பேண்ட் இருக்குமா அப்படிங்கிறதும் டவுட் தான். ஏன் 2000 ரூபாய்க்கு இருக்குமாங்கிற டவுட்னு சொல்கிறேன்னா, ஐபிஓ இஷ்யூ பண்ணும்போது போர்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய ஐபிஓ வருது. ஜென்ரலாகவே ஐபிஓ அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் ஐபிஓ பிரைஸ் பண்ணிட்டு வந்து என்எஸ்சியோடது 2000 3000 அப்படின்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். சாதாரணமாக இருக்கக்கூடிய ரிட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, இதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தயங்குவாங்க. அதே இந்த என்எஸ்சியுடைய பிரைஸ் ஐபிஓ பிரைஸ் பேண்ட் வந்து 300லேருந்து 400 இருக்கு, 400லேருந்து 450 இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு அதில் ஒரு ஆர்வம் வரும், இதை போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு 400 ரூபாயில் வாங்குற ஷேர் நாளைக்கு 1000 ரூபா போனுச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணும்ல. அதனால அந்த ஆசை வரணும், எல்லாருமே அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பெரிய அளவில் ப்ரைஸ் பேண்ட் வைக்காமல் கம்மியான ப்ரைஸ் பேண்ட்லையும் கொடுப்பாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட், செபியுடைய ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ளோர் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதுலேருந்து 120% வரைக்கும்
அதிகமாக ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ என்எஸ்சியுடைய ஃப்ளோர் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஓகேவா, ஃப்ளோர் ப்ரைஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ப்ரைஸாக தான் கோட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த போர்டு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் செபி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஃப்ளோர் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து 120% வச்சிங்கன்னா என்ன வருமோ அதுதான் வந்து மேக்ஸிமம் ஐபிஓ ப்ரைஸ் பண்டாக வரப்போகுது. ஐபிஓ ப்ரைஸ் பண்ட் என்ன வருதோ அதுலேருந்து ஒரு ப்ரீமியம் ப்ரைஸுக்கு தான் மார்க்கெட்டில் வந்து அது கோட் ஆக போகுது. ஓகேவா, என்னதான் வந்து ஒரு பெரிய ஸ்டாக்காக இருக்கலாம். அதனால் நாம் 2000க்கு இப்போ வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால 2000 ரூபாய்க்கே கோட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியான விஷயமா எனக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செக் பண்ணி நம்ம பார்த்தோம்னா டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக், அந்த டாடா டெக்னாலஜி ஸ்டாக்கை பற்றி நிறைய பேசினாங்க. ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து 470 500 இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் அது எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 410 475 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது ஐபிஓ ப்ரைஸ் பண்ண விட கம்மியாக தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்துச்சு. ப்ரீமியம் ப்ரைஸாக இது லிஸ்ட் ஆகும், 85 to 90% அளவுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் லிஸ்ட் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி ஆச்சுது. ஓகேவா, வந்த உடனே 1000 ரூபாங்க அப்படின்ற மாதிரி போச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, 1000லேருந்து 1200 அதுக்கு மேலெல்லாம் போயிட்டு அப்படியே சர்க்கிள் தான். அதுக்கு மேலே அந்த ப்ரைஸ் அதுன்னா டச் பண்ணவே இல்லை. 700 ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால டாடா டெக்னாலஜி நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கான டிமாண்ட் ஆரம்பத்திலேயே கிரியேட் பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கிரியேட் ஆகவே இல்லை. கிரியேட் ஆகாததுனால இப்போ வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை என்எஸ்சிக்கு வருமா அப்படிங்கிறதையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ 2000 ரூபீஸ்க்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல கனவு காணாதீங்கிறத நான் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆனால் என்எஸ்சியோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது, நல்ல கம்பெனி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ என்எஸ்சியோட ஸ்டாக் வந்து ஐபிஓ வரும்பொழுது ஒரு ப்ரைஸு கோட் ஆகுதுன்னா அதை விட ஒரு பெட்டர் ப்ரீமியம் ப்ரைஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பிறகு அது மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் இப்போ கிரே மார்க்கெட்டில் இருக்கிறது அப்படியே வருமா அப்படின்னா அதை நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. அடுத்த முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கவர்னர் மல்ஹோத்ராஜி இருக்கார் இல்லையா, மல்ஹோத்ராஜி வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் போடுறது ரெடி ஆகிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றாமே இருந்தாங்க. ரெப்போ ரேட் ரிமைன் அன்சேஞ்ச் அப்படின்னா நியூஸ் வந்துச்சு 5.25 அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. அதற்கான காரணம் என்னென்னா, அங்கங்கே வந்து கொஞ்சம் விலைவாசியெல்லாம் உயருது, இன்ஃப்ளேஷன்லாம் ஷூட்டப் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறது ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரே வழிங்கிற மாதிரி முடிவெடுத்து அடுத்த மீட்டிங் வந்து போட்டு அதை ஏற்றுவாங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கான அறிகுறிகள் தெரியுது. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. 2024-25 பார்த்தீங்கன்னா 6.50 அப்படின்னு ரெப்போ ரேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோலாம் தேவை கிடையாதுப்பா, அந்த மாதிரிலாம் எந்த விதமான கஷ்டமும் இந்தியாவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரெப்போ ரேட்டை குறைச்சாங்க. 5.25 அப்படிங்கிறது இப்போ வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த 5.25 அடுத்தா 5.5 கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ இருக்குது. இதற்கான காரணம் ஏற்கனவே நான் சொன்னதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த செக்டாருக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், எந்தெந்த செக்டாருக்கு அது இம்பாக்டை கொடுக்கும், பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார். பேங்கிங் செக்டார், என்பிஎஃப்சி, இந்த மாதிரி இந்த நிதி சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செக்டார் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஸ்லைட்டான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஏன் கிரியேட் ஆகும், ஏன் அந்த பாதிப்பு வருதுன்னா, இப்போ ஹவுசிங் லோன் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐயோ ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை தள்ளி போட்டதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாரோயிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது லோன் வாங்குறவங்க ஜென்ரலாக வந்து நம்ம வந்து இப்போ வாங்க வேண்டாம், வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க. நாம எடுக்க மாட்டோம். 1 லட்சமோ 5 லட்சமோ லோன் வாங்குற நம்மலாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி கண்டுக்காம நம்ம வாங்குவோம். ஆனால் பெரிய அளவில் பாரோ பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விஷயத்தை யோசிப்பாங்க. அதனால வந்து ஒரு பாதிப்பு பேங்கிங் செக்டருக்கு, என்பிஎஃப்சிக்கெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இந்த ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, இந்த லோனுடைய பாரோயிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமொபைல் செக்டருக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இன்றைக்கி முக்கால்வாசி பேர் லோன் போட்டு தான் எல்லாமே வாங்குறாங்க, காரு பைக்கெலாம் வாங்குறாங்க இல்லையா, அதனால அதனுடைய சேல்ஸும் கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு, அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவில் ஆகாது, பட் லைட்டாக இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே ஆட்டோ செக்டார் வந்து வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து அடிஷ்னலாக ஒரு பர்டனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பாதிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் செக்டாருக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரி பாரோயிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதனால அது ஒரு பிரச்சனையில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் குட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டாக்ஸும் அந்த மாதிரியான செக்டாரும் வந்து கொஞ்சம் பாதிப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுலேருந்து பெனிஃபிட் அடைய போகிறது யார் அப்படின்னு பார்த்தா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது, ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது
ஐடி சாஃப்ட்வேர் துறைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நேராக டாலர் டேர்மில் தான் இன்கம்மை ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படி ரிசீவ் பண்ணுறதுனால இங்கே வந்து அந்த கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ரேட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, பெரிய அளவில் அவங்க வந்து டொமஸ்டிக் பார்வைங்கெல்லாம் கிடையாது. அதிகமாக இங்கே எல்லாம் கடன் வாங்கிலாம் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. அதனால அது ஒரு பிரச்சனை இருக்காது. அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, எஃப்எம்சிஜி செக்டார் வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணுங்கிற கூடிய பொருட்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது அதில் ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த டிமாண்டை வந்து இது பாதிக்காது. சரியா? அதனால எஃப்எம்சிஜிக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனி, இப்போ ஃபார்மா செக்டாராக இருக்கட்டும், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், ஸ்டீல் செக்டாராக இருக்கட்டும், இந்த மாதிரி கெமிக்கல் செக்டார்லாம் இருக்கு இல்லையா, நம்ம நாட்டிலேருந்து எதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதனால தான் நம்ம சாஃப்ட்வேர்னு சொன்னேன். சாஃப்ட்வேரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்டில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுடைய கம்பெனிஸ் வந்து ரெப்போ ரேட்னால ருபியுடைய டிப்ரிசியேஷன் வந்து பெரிய அளவில் இல்லை, அது வந்து ஸ்டேபிள் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஃபாரெக்ஸ் இதில் வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணுவாங்க. அதனால அந்த ஸ்டடி ஃப்ளோ இருக்கும்பொழுது இவங்களுடைய பிஸ்னஸ் growth அடி வாங்காமல் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு, எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அடிதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே வந்து இந்த எஃப்டி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. பேங்கிங் செக்டாரில் என்பிஎஃப்சியில் வந்து லோன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது அது பாதிப்பு. ஆனால் பேங்கிங்கில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டெபாசிட் க்ரோத் வந்து அதிக ரேட் வருது இல்லை. எஃப்டிக்கு வந்து 7 இருக்குன்னா இப்போ 7.25 கொடுக்குறாங்கன்னா ஓகே டெபாசிட் போடலான்ட்டு வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் நிறைய ஆன்யூட்டி ப்ராடக்ட் கொடுப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கெல்லாம் வந்து இதனால் ரிட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வரட்டும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கும் கொஞ்சம் பிசினஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, இதெல்லாம் வந்து இதே மாதிரி தான் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய அளவில் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க மக்கள். இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அது வந்து அந்த சென்டிமெண்ட்டை உருவாக்கும், அது குறையும். அடுத்த முக்கியமான விஷயம்னா இந்த எல்னினோ வந்து இன்னும் சரியாகலையாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து ஒரு $300 பில்லியன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஸ்டாக்னட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. அதனால் ஏன்னா இப்போ மான்சூன் பெருசாக இல்லை, எல்னினோனால அது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் பவர் கட்டும் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு ஹைட்ரோ ப்ரொடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை இந்த வாட்டி. இது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிவிகே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் தான் இதுதான் நிலைமைங்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பிரச்சனை. ஆனால் அதை வந்து டீட்டெயிலாக எல்லாரும் புரிகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்னினோ ஃபேக்டர் வந்து கண்டினியூ ஆகிறதுனால இந்த மான்சூன் வந்து பெருசாக இருக்காது, கரீப் சீசன் வந்து சரியாக இருக்காது, விளைச்சல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இதை வந்து அடுத்த வருஷத்தையும் கண்டினியூ பண்ணி பாதிக்குங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பக்கமாக, அதாவது இந்த ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே இதனால் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா கேட்ரடா அப்படின்னு ஒரு மெடிசன். இந்த கேட்ரடாங்கிறது கேன்சருக்கான மெடிசன். இந்த கேட்ரடாங்கிற இந்த மெடிசனுடைய பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து 2028 எக்ஸ்பைரி ஆகலாம். இந்த 2028 எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இந்த கேட்ரடா மெடிசனுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ், ஐ மீன் பயோசிமிலரை, ஜென்ரிக்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ரடான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்கிறதான் விஷயம். ஸோ கேட்ரடாவை வந்து யார் வாங்க போகிறாங்க, ஐ மீன் யார் வந்து அதுக்கான ரைட்ஸை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு கடும் போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. பெம்ப்ரோலிசுமாப் அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் மருந்து, அதாவது ஏபிஐ. இதை வந்து மெர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க. இதனுடைய பேட்டன்ட் ரைட்ஸ் தான் 2028 முடியுது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியுடைய இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கேன்சர் செல்லை உள்ளே வராமல் தடுக்கிறது, கேன்சர் செல்லை எஃபெக்டிவாக இருக்காமல் தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. ஏற்கனவே டாக்டர் ரெட்டியும் அல்வோடெக் அப்படிங்கிற கம்பெனியும் சேர்ந்து இதற்கான பயோசிமிலரை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மார்க் கம்பெனியுடைய கோர் பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 2028 எக்ஸ்பைரி ஆகுதான். இந்த கேட்ரடா அப்படிங்கிற மெடிசனுடைய குளோபல் மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $30 பில்லியன். இந்த $30 பில்லியன் மார்க்கெட்டை வேற எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பிடிக்க போறாங்க, அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய போட்டி நிலவிட்டு இருக்கு. இது வந்து இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கான அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு இஎம்இ அப்ரூவ் பண்ணணும். இந்தியாவில் விற்கிறதுக்கு சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இதை வாங்க போறாங்க, இந்த பயோசிமிலர் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு. அதில் எதெல்லாம் வந்து கிளிக் ஆகுதோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்காலஜி அப்படின்னு வரும்பொழுது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சிப்லா, அதுக்கப்புறம் ஆல்கெம் லேபரேட்டரிஸ், அடுத்த கட்டமாக வந்து சைடஸ் லைஃப் சயின்ஸ், இந்த 3 கம்பெனிஸுமே புதுசாக
இவங்களுடைய ஆன்காலஜி ஜென்ரிக் மெடிசனை அமெரிக்காவுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கான அப்ரூவலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஏன்னா யூஎஸ்எஃப்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் கிட்ட வந்து உங்கள் நாட்டில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆன்காலஜி ட்ரக்கை பெட்டராக தயாரித்து கொடுக்குறாங்க அவங்கள எங்களுக்கு காட்டுங்க, நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டிருக்கு, காலதாமதம் ஆகுது. ஸோ இந்தியா கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பயனியர் பிளேயராக முன்கூட்டியே போயிட்டு வரிசை நின்றுட்டு இருக்கு இந்த 3 கம்பெனிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிப்போம். இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால மென்ஷன் பண்ணிருக்க ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.